இந்த சமுதாயம் பெண்களை எப்படி பாக்குது, என்ன மாதிரியான ஒரு ஆங்கிள் பெண்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் அந்த காட்சிகளை ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காரு. பசங்க ரொம்ப சீரியஸா லவ் பண்ணுவாங்க, பொண்ணுங்க ஏமாத்திடுவாங்க, பசங்க தாடி வளர்த்துட்டு போயிடும். இந்த படம் அதிலிருந்து சற்று மாறுபட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு படமாவும் செகண்ட் ஹாஃப்ல வேறொரு படமாவும் இயக்குனர் இயக்கியிருக்காரு இந்த படத்தை. இது சுத்தமா ஆடியன்ஸுக்கு ரொம்பவே ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கு. சீரியஸான ஒரு காதல் கதையை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். AFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8 வசந்தலு அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தான். இந்த படத்தை பனீந்திர நரசேட்டி அப்படிங்கிறவர் தான் இயக்கியிருக்காரு. அனந்திகா சனில்குமார் இந்த படத்துல மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோ, ஹீரோயின் எல்லாமே இவங்க தான். படம் இவங்களை சுத்தி மட்டும்தான் நகர்றதுனால இவங்க தான் முக்கியமான கதாபாத்திரமா இந்த படத்துல பார்க்கப்படுது. இந்த திரைப்படம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்க முடியும். குறிப்பா இந்த படத்துக்கு IMDbல 6.8 ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. 2 மணி நேரம் 15 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு காதல் கதையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு காதலை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம்னு சொல்லலாம். அதாவது ரொம்பவே ஒரு சீரியஸான லவ் ஸ்டோரி தான் இந்த படம். இந்த படத்துல வர கதாநாயகி மிக்சட் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஒன்னான கராத்தேல கை தேர்ந்தவரா இருக்காங்க. அதாவது உருவத்துல அவங்க ஒரு சாதுவான ஒரு பொண்ணா இருந்தாலும் கராத்தேல அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்க ஒரு செம்ம பிரில்லியண்டான ஒரு பிளேயரா வராங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சில காட்சி அமைப்புகள்லாம் பண்ணிருக்காங்க. அது உண்மையிலேயே பெண்களை எந்த அளவுக்கு பலமானவர்களா காட்டணும் அப்படிங்கிறத டைரக்டர் அந்த காட்சிகளை ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காரு. பொதுவா ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னாலே பசங்க ரொம்ப சீரியஸா லவ் பண்ணுவாங்க, பொண்ணுங்க ஏமாத்திடுவாங்க, பசங்க தாடி வளர்த்துட்டு போயிடுவாங்க. இதுதான் தமிழ் படங்களா இருக்கட்டும், மற்ற இதர மொழி படங்களா இருக்கட்டும், இது ஒரு ப்ளூ பிரிண்டா இருக்கு. இந்த படம் அதிலிருந்து சற்று மாறுபட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். உயிருக்கு உயிரா காதலிக்கிறாரு காதலன், காதலன் விட்டுட்டு போயிடுறாரு. அந்த காதலியோட உணர்வு என்ன, அவங்களுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா காட்சிப்படுத்தியிருக்காரு இயக்குனர். பெண்களுக்கும் காதலுடைய வழி இருக்கு, அந்த வழியிலிருந்து அவங்க எப்படி மீள போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல கதாநாயகி ஒரு ரைட்டரா வராங்க. அவங்க பெண்களை எப்படி பார்க்கணும், இந்த சமுதாயம் பெண்களை எப்படி பார்க்குது, என்ன மாதிரியான ஒரு ஆங்கிள் பெண்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி படத்துல ஒரு புக் எழுதுற மாதிரியான ஒரு காட்சி அமைச்சிருக்காங்க. அத ஒரு சின்ன மாண்டேஜா அவங்களுடைய டிராவலை காட்டுறாங்க. ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறாங்க, அவங்க ஒரு பெண்ணா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா நரேட் பண்ணிருக்காங்க அந்த மாண்டேஜ் ஷாட்ஸ்ல. சோ இப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் விறுவிறு நகர்ந்துகிட்டு இருக்கும் போதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காதலன் காதலி பிரிஞ்சிடுறாங்க. அந்த பிரிவு தான் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபா முடியுது. சோ செகண்ட் ஹாஃப்ல காதலன் காதலியை தேடி வருவாரா, திரும்ப இவங்க 2 பேரும் சேருவாங்களா அப்படின்னு ஆடியன்ஸ்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இயக்குனர் வச்ச ட்விஸ்ட் தான் பயங்கரமான ட்விஸ்ட். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த படத்தோட கதைய பாதியிலே எழுதி முடிச்சிட்டாரான்னு தெரியல. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு படமாவும் செகண்ட் ஹாஃப்ல வேறொரு படமாவும் இயக்குனர் இயக்கியிருக்காரு இந்த படத்தை. இது சுத்தமா ஆடியன்ஸுக்கு ரொம்பவே ஒரு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விட்டுட்டு போன காதலன் போயிட்டாரு, செகண்ட் ஹாஃப்ல வேறொருத்தர் வராரு, அவரு இவங்களை காதலிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிஞ்சு போன அந்த காதல் கதைய திரும்ப ஓபன் பண்ணவே இல்லை இயக்குனர். என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல புதுசா ஒரு காதல் கதையை ஓபன் பண்றாரு. கதாநாயகி ரொம்பவே டிப்ரெஷன்ல இருக்காங்க. அவங்க இன்னொரு ரைட்டரை சந்திக்கிறாங்க, அந்த ரைட்டர் மேல காதல் வயப்படுறாங்க. அதுக்கப்புறம் படம் எப்படி போகுது, முக்கியமா இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். ரொம்ப அழகான ஒரு காதல் கதைய ரொம்ப சீரியஸா பார்க்க வச்சாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டைரக்டர். அது ரொம்பவே எமோஷனலா ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது, இந்த படத்துல ஸ்ருதி அப்படின்ற கேரக்டரை ஏற்று நடிச்ச நம்ம கதாநாயகி. அதாவது
இந்த படத்துக்கு இவங்களை விட பெட்டரான ஒரு ஆள் நடிச்சிருந்தா கூட இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு தெரியல. இவங்க இந்த படத்துக்கு ஏக பொருத்தமா இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். மூணாவது, இந்த படத்துல பெண்களை ரொம்பவே உயர்வா காட்டியிருந்தாரு டைரக்டர். அதுக்கு உண்மையிலேயே அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். சரி, இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு கதையும் செகண்ட் ஆஃப் வேறொரு கதையும் கொண்டு வந்தது மிகப்பெரிய தவறு. அதுதான் இந்த படம் தொய்வடைவதற்கான காரணம்னு நான் பாக்குறேன். செகண்ட் ஹாஃப்ல வர நடிகர் இந்த படத்துக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாம இருந்துச்சோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்பவே சாமிங்கா ஒரு ஒரு பப்ளியா ஒரு பையனை காமிச்சது பிறகு செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப சாதாரணமா ஒரு ரைட்டர், அதாவது கொஞ்சம் வயசான ரைட்டர் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான சில காட்சிகள் செகண்ட் ஹாஃப்ல இருந்தது. ரொம்ப அது ரசிக்கும்படியா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் பிளே ரொம்பவே ஸ்லோவா இருந்தது. இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் தான் சொல்லணும். இன்னைக்கு 8 வசந்தலு படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்களும் ஒரு சீரியஸான ஒரு காதல் கதையை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். இது நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ அவைலபிளா இருக்கு. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில வேறொரு திரைப்பட விமர்சன நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.